பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தீர்க்கதரிசி எரேமியா எழுதிய புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 33, இறை வார்த்தை 3. என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் அதிகாலையிலே இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நற்கருணை நாதரோடு இணைந்து உங்களை நான் பார்ப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மிடம் இவ்வாறு சொல்லுகின்றார், என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். பாருங்கள், நாம் ஆண்டவரிடம் மன்றாடக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நமக்கு செவி சாய்கின்றார். ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தரக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கின்றார். ஆண்டவர் நமக்கு பதில் கொடுத்திருக்கிறார் என்றால் அதுதான் நம்முடைய உலகத்தில், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம். ஏனென்றால் ஆண்டவர் நம்மளுடைய குரலை கேட்க வேண்டும், நாம் ஆண்டவருடைய குரலை கேட்க வேண்டும். அந்த ஒரு பாக்கியம் நம்மளுடைய வாழ்க்கை கிடைத்து விட்டதே என்றால் நாம் தான் பெரும் பாக்கியம் பெற்றவர்கள். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், மக்கள் வித்தியாசமான முறைகளில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். சில பேர் தன்னுடைய வார்த்தைகளினால் ஆண்டவரை கூப்பிடுகிறார்கள். சில நபர்கள் ஆண்டவரை துதித்து ஆராதித்து ஆண்டவரை கூப்பிடுகிறார்கள். சில நபர்கள் பாவம் செய்யக்கூடிய வேளையிலே அந்த பாவம் ஆண்டவருக்கு முன்பாக போய் நிற்கின்றது. சில இரத்த பலிகள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது என்று நாம் விவிலியத்தில் நாம் பார்க்கலாம். பாருங்கள், ஆண்டவர் அப்ரஹாமோடு கூட இருந்த வேளையிலே அப்ரஹாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட நேரங்களில் எல்லாம் ஆண்டவர் அவரோடு இறங்கி வந்து அவருடைய சமூகத்திற்கு வந்து அவரை நோக்கி கூப்பிட்டு அவரோடு பேசினார். ஆனால் பழைய ஏற்பாடு காலத்தில் நாம் பார்க்கின்றோம், தொடக்க நூலில் ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைக்கின்றார். அவர்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கின்றன. அந்த 2 குழந்தைகள், ஒருவருடைய பெயர் ஆபேல், இன்னொருவருடைய பெயர் காயின். இந்த 2 பேரும் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்கின்றார். ஏனென்றால் முதல் தரமான காணிக்கையை ஆபேல் ஆண்டவருக்கு கொடுக்கின்றார். ஆனால் காயின் கடவுளை அலட்சியப்படுத்திவிட்டு கடவுளுக்கு பிரியமில்லாத ஆகாத பொருட்களை கடவுளுக்கு கொடுக்கின்றார். ஏனென்றால் அந்த ஒரு நல்ல ஒரு மனம் அவருக்குள் இல்லாதபடியினால், அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டபடியினால் காயின் ஆபேல் மீது பொறாமைப்படுகின்றான். காயின் ஆபேலை கொன்று விடுகின்றான். அந்த நேரத்தில் தான் என்ன நடக்கிறது தெரியுமா? ஆண்டவர் ஆபேலை தேடி வருகின்றார். ஆபேலை அங்கு காணவில்லை. அப்பொழுது காயினிடம் கேட்கின்றார், உன்னுடைய சகோதரரை எங்கே என்று சொல்லி. அந்த நேரத்திலே காயின் சொல்லுகின்றார், நான் என்னுடைய சகோதரனுக்கு ஒரு பாதுகாவலராய் இருப்பேனோ என்று சொல்லுகின்றார். நான் அவனுக்கு காப்பாளராய் இருப்பேனோ என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி ஆபேலுடைய ரத்தம் கூப்பிடுகின்றது. தொடக்க நூல் 4வது அதிகாரம் 10வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதற்கு ஆண்டவர், நீ என்ன செய்து விட்டாய்? உன் சகோதரன் ரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறி கொண்டிருக்கிறது என்று சொல்லி. ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் செய்யக்கூடிய நல்லதோ கெட்டதோ அது ஆண்டவரிடம் போய் சேரும். பாருங்கள், காயின் ஆபேலுக்கு கெடுதல் நினைத்து அவரை கொண்டான். அந்த இரத்தம் அவரை நோக்கி கூப்பிட்டதாம். ஆண்டவர் அந்த இரத்தத்தின் குரலை கேட்டு அந்த இடத்திற்கு கடந்து வந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. பாருங்கள், யோனாவினுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் யோனாவுக்கு தரிசனமாகி நினிவே பட்டணத்தில் போய் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க சொன்னார். நினிவே பட்டணம் இன்னும் 40 நாட்களில் அழிக்கப்பட போகிறது என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் மனதை மாற்றிக்கொண்டார். ஏனென்றால் நினிவே பட்டணத்து மக்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். உபவாசம் இருந்து மாடு ஆடு எல்லா மக்கள் அரசர் எல்லோரும் அரசருடைய துறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசம் இருந்து செபித்த வேளையிலே அந்த குரல் ஆண்டவரை எட்டியது. அவர்களை கூப்பிட்ட அந்த குரல் ஆண்டவரை எட்டியபடியினால் அந்த ஜெபம் ஆண்டவரால் கேட்கப்பட்டது. அவர்கள் மனம் மாறி
ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த பாவத்தில் இருந்து வெளியே வந்த நேரத்திலே ஆண்டவர் தன்னுடைய மனதை மாற்றிக் கொண்டார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்வேன் என்று சொல்லுகின்றார். நாம் ஆண்டவரிடம் மன்றாடும் பொழுது, ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்முடைய குரலை கேட்டு நமக்கு பதில் தரக்கூடிய ஒரு தெய்வமாய் இருக்கின்றார். எனவே நீங்கள் உங்களை ஆய்ந்து அறிந்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நான் என் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறேனா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்கிறேனா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அவரை போற்றி புகழ்ந்து அவர் தரக்கூடிய உன்னதமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு இருக்கிறேனா? அவர் என்னுடைய குரலை கேட்கிறாரா? அவருடைய குரலை என்னால் கேட்க முடிகிறதா என்று நீங்கள் உங்களை ஆய்ந்து அறிய வேண்டும். பாருங்கள், சங்கீத ஆசிரியர் இவ்வாறு பாடுகின்றார். சங்கீதம் 34வது அதிகாரம் 6வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவருக்கு செவி கொடுத்தார், அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. பாருங்கள், அந்த ஏழ்மையான உள்ளத்தோடு தாழ்த்தி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவனுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகளை எடுத்து மாற்றக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். எனவே தான் நெருக்கடியான வேலையிலும் கூட நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். பாருங்கள், அநேக மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாய் நடக்கக்கூடிய வேளையிலே அவர்கள் ஆண்டவரை மறந்து போவார்கள். எனவே தான் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, உனக்கு நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் சரி, நீ செல்வந்தராய் இருந்தாலும் சரி, ஏழையாய் இருந்தாலும் சரி, நீ செல்வ சீமாட்டியாய் இருந்தாலும் சரி, நீ தாழ்த்தப்பட்டு ஒரு அடிமையாய் இருந்தாலும் சரி, நீ என்னை நோக்கி நீ கூப்பிடக்கூடிய வேளையிலே நான் உனக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். இந்த நேரத்திலும் அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? ஆண்டவரும் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து நம்முடைய கூக்குரலுக்கு அவர் பதில் கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க வேண்டும். எனவே ஒருமனப்பட்டு நாம் இணைந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல்ல ஆவியே, இதோ எங்கள் நடுவில் நற்கருணை நாதராய் இருக்கிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தூயாதி தூயவராய் இந்த பரிசுத்த பலி பீடத்தில் இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இதோ இந்த ஏழை கூவி அழைத்தான், என் ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகின்றதே. உம்முடைய வார்த்தையின்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே, இந்த நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் கூவி அழைக்கிறோம் சுவாமி. எங்களுடைய இடத்தில் கடந்து வருகிறீர்கள். ஆண்டவரே, எங்களுடைய பிரயாணத்தில் கடந்து வருகிறீர்கள். ஆண்டவரே, வெளியே சென்ற இடத்திற்கு கடந்து வரும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருந்து இருக்கக்கூடிய தடைகளை எடுத்து மாற்றும் தகப்பனே. என்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்களிலே கடந்து வரும்படி ஜெபிக்கின்றோம். திருமண தடைகளை எடுத்து மாற்றி நீ கடந்து வரும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை குணமாக நீ கடந்து வரும்படியாக ஜெபிக்கின்றோம். முதியோர்களுடைய வாழ்க்கையை கடந்து வரும்படியாக நோக்கி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பாவம் செய்து நீர் கொடுத்த மேன்மை இழந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு நீ கடந்து வரும்படியாக நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட நீரினுடைய தடைகளை எடுத்து மாற்றுவீராக, சோர்வுகளை எடுத்து மாற்றுவீராக, பலவீனங்களை எடுத்து மாற்றி பாவமன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நோக்கி இருக்கக்கூடிய பலத்தை மாற்றி வாரத்தில் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யோவான் 14:14 சொல்லி இருக்கிறேன், என் பெயரால் எதை கேட்டால் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னீரே. தந்தையே, இந்த நேரத்தில் உமது பெயரினால் நாங்கள் கேட்கின்றோம். அப்பா, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் உதவி செய்ய முடியாது தகப்பனே. எங்களுக்கு ஆறுதலாய் இருக்க உம்மால் மட்டுமே முடியும் தந்தையே. இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு கடந்து வந்து எங்களுக்கு ஆறுதலாய் இருந்து எங்களுடைய தடைகளை எடுத்து மாற்றி சமாதானத்தையும் அமைதியும் கொடுக்கும்படி ஜெபிக்கின்றேன் தந்தையே. நேரத்திலும் கூட கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, இந்த நாளில் கொரோனா நோய் இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே பரவி கொண்டு இருக்கிறது சுவாமி. அநேக மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு மருந்து கண்டுபிடிக்க ஆண்டவரே நல்ல அறிஞர்களை எழுப்பிடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அதற்கு நோய்க்கு மருந்தை கண்டுபிடித்து ஆண்டவரே அதன் மூலம் நல்ல ஒரு தீர்வை இந்த உலகத்தில் நீர் காணும்படியாக ஜெபிக்கின்றேன். அதன் மூலம் உமது நாமம் மகிமைப்படும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, திருச்சபைக்குள் கடந்து வருகிறார்கள். திருச்சபை
திருச்சபையில் இருக்கக்கூடிய தடையை எடுத்து மாற்றுவீராக. திருச்சபையை தூய்மைப்படுத்தும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ரத்தம் திருச்சபை மீது ஊற்றப்படும்படியாகவும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். குருக்கள், அருள் சகோதரர்கள், அருள் சகோதரிகள் உம்மை நோக்கி இருந்து ஜெபித்து நீர் தரக்கூடிய அன்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக. அதற்கு நீர் கடந்து வரும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் நீர் எங்களுக்குள் கடந்து வந்திருப்பதற்காக நன்றி. தடைகளை எடுத்து மாற்றியிருப்பதற்காக நன்றி. எங்கள் கூக்குரலை கேட்டிருப்பதற்காக உம்மை துதிக்கின்றோம். மீட்பர் இரட்சகமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராக இந்த சூசேப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இந்த நாளில் நம்முடைய கூக்குரலை கேட்டு இருக்கின்றார். நம்முடைய குரலை கேட்டு பதில் தந்திருக்கின்றார் என்கின்ற விசுவாசத்தோடு அநற்கருணை நாதர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய தடைகளை எடுத்து மாற்றும்படியாகவும் உங்களோடு கடந்து வந்து உங்கள் குரலை கேட்டு பதில் கொடுப்பாராக. ஆமென்.